மாணவி லாவண்யா வழக்கில் திருப்பம். சுப்ரீம் கோர்ட்டுக்கு சிபிஐ கொடுத்த ரிப்போர்ட்டால் பரபரப்பு. அண்ணாமலை மன்னிப்பு கேட்க வேண்டுமா? கொந்தளிக்கும் திமுகவை திருப்பியடித்த பாஜக. வணக்கம் நண்பர்களே. தமிழக பாஜகவின் முன்னாள் தலைவர் அண்ணாமலை தான் தலைவராக இருந்த காலகட்டத்தில் சில சமூக விரோத செயல்களுக்கு எதிராக கடுமையான போராட்டங்களை நடத்தினார். குறிப்பாக பள்ளி கல்லூரிகளில் மாணவிகள் பாதிக்கப்பட்ட போது சம்பந்தப்பட்ட குற்றவாளிகளை கண்டுபிடித்து கடுமையான தண்டனை கொடுக்க வேண்டும் என்று கண்டன ஆர்ப்பாட்டங்களை நடத்தி வந்தார். அந்த வகையில் தஞ்சை மாவட்டத்தில் உள்ள மைக்கேல்பட்டி என்கிற ஊரில் உள்ள ஒரு கிறிஸ்துவ பள்ளியின் ஹாஸ்டலில் லாவண்யா என்கிற மாணவி தங்கி இருந்து படித்து வந்தார். அந்த மாணவி திடீரென்று தற்கொலை முயற்சியில் ஈடுபட்டார். பின்னர் உயிரிழந்தார். அதையடுத்து அப்போதைய பாஜக தலைவர் அண்ணாமலை பாஜக சார்பில் போராட்டம் நடத்தினார். கிறிஸ்தவ அமைப்பு நடத்தி வரும் பள்ளியில் அந்த லாவண்யா படித்து வந்ததால் அவரை மதமாற்றம் செய்யும்படி வலியுறுத்தியுள்ளார்கள். அதன் காரணமாகவே அவர் தற்கொலை செய்துள்ளார் என்றும் அண்ணாமலை அப்போது கூறியிருந்தார். அதையடுத்து இதுகுறித்த வழக்கு சென்னை உயர்நீதிமன்ற மதுரை கிளை நீதிபதி JR சுவாமிநாதன் இந்த வழக்கை விசாரித்தவர் சிபிஐ விசாரணைக்கு உத்தரவிட்டார். கடந்த 2022ஆம் ஆண்டு இந்த வழக்கு குறித்து சிபிஐ விசாரணை நடத்திய நிலையில் அது குறித்த ரிப்போர்ட்டுகளை உச்சநீதிமன்றத்தில் தாக்கல் செய்தது. இன்று அந்த வழக்கு விசாரணைக்கு வந்த நிலையில் தஞ்சை மாணவி லாவண்யா மரணத்திற்கு மதமாற்ற முயற்சி காரணமில்லை என்று அந்த ரிப்போர்ட்டில் சிபிஐ கூறியிருக்கிறதாம். அதோடு 2010 முதல் அந்த பள்ளியில் படித்து வெளியேறிய மாணவர்களின் சான்றிதழை ஆய்வு செய்தபோது ஒருவர் கூட அங்கு மதம் மாற்றப்படவில்லை என்று கூறப்பட்டுள்ளது. அதனால் இந்த பிரச்சனையை மத ரீதியில் பார்க்க வேண்டாம், மாறாக அந்த பள்ளியின் வார்டன் சகாயமேரி என்பவர் மாணவி லாவண்யாவை சித்திரவதை செய்திருக்கிறார். எந்நேரமும் விடுதி சம்பந்தப்பட்ட வேலைகளை அவருக்கு கொடுத்து கொடுமைப்படுத்தி வந்துள்ளார். இதனால் ஏற்பட்ட மன உளைச்சல் காரணமாகவே மாணவி லாவண்யா தற்கொலை செய்துள்ளார் என்று அந்த ரிப்போர்ட்டில் சிபிஐ தெரிவித்துள்ளதாம். இப்படி சிபிஐயின் அறிக்கையை உச்சநீதிமன்றம் வெளியிட்டதை அடுத்து திமுகவினர் அண்ணாமலைக்கு எதிரான கோஷங்களை எழுப்பிக் கொண்டு வருகிறார்கள். குறிப்பாக மாணவி லாவண்யாவை கிறிஸ்தவ அமைப்பினர் மதமாற்றம் செய்ய சொன்னதினால்தான் அவர் இறந்து விட்டதாக அண்ணாமலை தொடர்ந்து கூறி வந்தார். ஆனால் இப்போது சிபிஐ விசாரணையில் பள்ளி வார்டன் கொடுத்த மன உளைச்சலில் தான் அவர் தற்கொலை செய்து கொண்டதாக கூறியிருக்கிறார்கள். அதனால் அண்ணாமலை தனது தவறான பிரச்சாரத்திற்கு மன்னிப்பு கேட்க வேண்டும் என்று கூறி வருகிறார்கள். இதேபோன்று திமுக கூட்டணியில் உள்ள கம்யூனிஸ்ட் கட்சியின் சண்முகமும் அண்ணாமலை மன்னிப்பு கேட்க வேண்டும் என்று கூறியிருக்கிறார். இந்த நிலையில் தமிழக பாஜக அதற்கு ஒரு பதிலடி கொடுத்துள்ளது. அவர்கள் வெளியிட்டுள்ள செய்தியில், தமிழ்நாட்டை பொறுத்தவரை பல கிறிஸ்துவ மிஷனரிகளால் இந்து மாணவர்கள் மதம் மாற்றப்பட்டு வருகிறார்கள் என்பது அனைவருக்கும் தெரியும். அப்படி யாரும் மதம் மாற்றப்படலாமா? இன்றைக்கு தமிழ்நாட்டில் கிறிஸ்தவர்களின் எண்ணிக்கை அதிகரித்துக் கொண்டு வருகிறது. அதனால் கிறிஸ்தவ அமைப்பால் நடத்தப்படும் பள்ளிகளில் ஒரு மாணவி தற்கொலை செய்து கொண்டதால் மதம் மாறுவதற்கு அழுத்தம் கொடுத்தால் கூட அவர் தற்கொலை செய்து கொண்டிருக்கலாம் என்கிற சந்தேகத்தின் பேரில் தான் அண்ணாமலை அப்படி கூறியிருந்தார். அதில் ஒன்றும் தவறில்லை. இப்படி நாட்டில் பல இடங்களில் நடக்கிறது. நடக்காததை ஒன்றும் அவர் சொல்லிவிடவில்லை என்று கூறியுள்ள பாஜக, இந்த மாணவி லாவண்யா விவகாரத்தில் திமுகவினர் தனது சித்தி கொடுமை தாங்க முடியாமல் தான் அவர் தற்கொலை செய்து கொண்டதாக அப்போது கூறி வந்தீர்கள். ஆனால் இப்போது சிபிஐ ரிப்போர்ட்டில் வார்டன் சகாயமேரி கொடுத்த மன உளைச்சலால் தான் தற்கொலை செய்து கொண்டதாக கூறியுள்ளார்கள். அப்படி என்றால் அந்த மாணவியின் சித்தி மீது பழி போட்ட திமுக மன்னிப்பு கேட்குமா என்றும் பாஜகவினர் கேள்வி எழுப்பி வருகிறார்கள். இதையடுத்து அந்த மாணவி மரண வாக்குமூலம் கொடுத்த ஒரு வீடியோவை பாஜகவினர் சமூக வலைதளத்தில் வெளியிட்டுள்ளார்கள். அதில் அண்ணாமலை ஒன்றும் சும்மா சொல்லவில்லை. அந்த மாணவி லாவண்யா மத மாற்றத்தினால் தான் பாதிக்கப்பட்டு உயிரிழந்துள்ளார். அப்போது அவர் மரண வாக்குமூலம் கொடுத்த வீடியோவே அதற்கு ஆதாரமாக உள்ளது. பாதிக்கப்பட்ட பெண்ணை என்னை வார்டன் சகாயமேரி மதம் மாற வற்புறுத்தினார், என்னை கடுமையாக துன்புறுத்தினார், தீபாவளி பண்டிகைக்கு கூட விடுமுறை கொடுக்காமல் என்னை கொடுமைப்படுத்தினார் என்று வாக்குமூலம் கொடுத்தார். இன்றைய தமிழ்நாட்டில் உள்ள கிறிஸ்துவ பள்ளிகளில் இந்து மாணவ மாணவிகள் எப்படியெல்லாம் மதம் மாற்றப்பட்டு வருகிறார்கள் என்பது அனைவருக்குமே தெரிந்த உண்மைதான். அதனால் பாதிக்கப்பட்ட ஒரு ஏழை குடும்பத்தை வைத்து திமுக இந்த விஷயத்தில் அரசியல் செய்ய வேண்டாம். இதுபோன்று நாடு முழுக்க எத்தனையோ மத மாற்றங்கள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அதை திமுக கண்டுகொள்வதில்லை. சிறுபான்மையினர் தங்களது வாக்கு வங்கி என்பதால் அதை இவர்கள் ஊக்குவிக்கிறார்கள். அதனால் அத்தனை திமுக உடன்பிறப்புகளும் எங்கள் அண்ணாமலையை பார்த்து குறைக்க வேண்டாம். இதற்கெல்லாம் அஞ்சுகிற ஆள் நாங்கள் இல்லை. மன்னிப்பு கேட்கும் அளவிற்கு அண்ணாமலை எந்த தவறும் செய்துவிடவில்லை என்று திமுகவினருக்கு பாஜகவினர் சரியான பதிலடி கொடுத்து வருகிறார்கள். அடுத்த செய்தி. திமுகவுடன் கூட்டணியா? விஜயகாந்தின் ஆன்மா பிரேமலதாவை மன்னிக்காது. பாஜக வெளியிட்ட அறிக்கை.
தேமுதிகவை தொடங்கிய விஜயகாந்த் திமுகவை எதிர்த்து பெரிய அளவில் அரசியல் செய்தார். என்றாலும் அவரை திமுக கூட்டணிக்கு கொண்டு வந்து விட வேண்டும் என்று கருணாநிதி கடுமையான முயற்சி செய்தார். பழம் நிலவி பாலில் விழும் என்றெல்லாம் கூறினார். என்றாலும் கடைசி நேரத்தில் விஜயகாந்த் ஜெயலலிதாவுடன் கூட்டணி வைத்து விட்டார். அதோடு எதிர்க்கட்சி தலைவரும் ஆனார். ஒரு தேர்தலில் கூட திமுக கூட்டணியில் இணையாமல் அதிமுக பாஜக கூட்டணியிலேயே இணைந்து தேர்தலை சந்தித்து வந்தது தேமுதிக. இந்த முறையும் தேசிய ஜனநாயக கூட்டணியில் தான் தேமுதிக இணையும் என்று எதிர்பார்க்கப்பட்டது. ஆனால் கடைசி நேரம் ட்விஸ்டாக இன்றைய தினம் திமுக கூட்டணியில் இணைந்து விட்டார் பிரேமலதா. இதையடுத்து பாஜக ஒரு தகவல் வெளியிட்டுள்ளது. அதில் விஜயகாந்த் தனது வாழ்நாள் முழுக்க தீய சக்தி திமுகவை எதிர்த்து அரசியல் செய்தார். அப்போது தேமுதிகவுக்கு திமுக செய்த கொடுமைகள் கொஞ்சம் நஞ்சமல்ல. திட்டமிட்டே அவரது கல்யாண மண்டபத்தை இடித்தார்கள். ஆனால் அப்படிப்பட்ட திமுகவுடன் தேமுதிக கூட்டணி வைத்திருப்பதை விஜயகாந்தின் ஆன்மா ஒருபோதும் மன்னிக்காது. தேமுதிக தொண்டர்களும் பிரேமலதாவை மன்னிக்க மாட்டார்கள் என்று பாஜக தெரிவித்துள்ளது. இந்த நிலையில் மு.க.ஸ்டாலின் வெளியிட்ட பதிவில் தலைவர் கலைஞர் மீது மாறாத அன்பு கொண்டவர் விஜயகாந்த். அவர் உருவாக்கிய தேமுதிக மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணியில் இணைந்திருப்பது பெரும் மகிழ்ச்சி அளிக்கிறது என்று தெரிவித்திருக்கிறார். அந்த வகையில் இந்த முறை பிரேமலதா விஜயகாந்த் எடுத்துள்ள இந்த முடிவுக்கு பின்னால் மிகப்பெரிய டீலிங் நடந்திருப்பதாக கூறப்படுகிறது. குறிப்பாக 7 தொகுதி 1 ராஜ்யசபா சீட் என்ற பேச்சுவார்த்தை நடத்தப்பட்ட நிலையில் தேர்தல் நீதி என்பதன் பெயரில் தேமுதிகவுக்கு திமுக 300 கோடியை கைமாற்றி இருப்பதாகவும் தகவல்கள் வெளியாகியுள்ளன. மேலும் திமுகவை பொறுத்தவரை தேமுதிகவை கூட்டணிக்குள் கொண்டு வர வேண்டும் என்று ஆரம்பத்திலிருந்து பெரிதாக விருப்பம் காட்டவில்லை. ஆனால் காங்கிரஸ் கட்சி தொடர்ந்து திமுகவுக்கு எதிரான அரசியல் செய்து வருவதோடு 41 தொகுதி ஆட்சி அதிகாரத்தில் பங்கு என்று தொடர்ந்து குரல் கொடுத்து வருவதால் தான் மு.க.ஸ்டாலின் அதிர்ச்சி அடைந்து விட்டார். அதிலும் பிரவீன் சக்கரவர்த்தி, மாணிக்கம் தாக்கூர் எல்லாம் மு.க.ஸ்டாலினை கடுமையாக விமர்சனம் செய்ய தொடங்கிவிட்டார்கள். அதனால் ஆட்சி அதிகாரத்தில் பங்கு கொடுக்கவில்லை என்றால் கடைசி நேரத்தில் காங்கிரஸ் கட்சி கூட்டணியை விட்டு வெளியேறுவதற்கான வாய்ப்பு இருப்பதை புரிந்து கொண்ட மு.க.ஸ்டாலின் டாக்டர் ராமதாஸ் மற்றும் பிரேமலதாவை கூட்டணிக்குள் கொண்டு வர தீவிரம் காட்டினார். ஆனால் டாக்டர் ராமதாஸை திமுக கூட்டணிக்கு கொண்டு வந்தால் விடுதலை சிறுத்தை கட்சி வெளியேறிவிடும் என்று திருமாவளவன் எச்சரித்தார். அதன் காரணமாகவே அவரை விட்டுவிட்டு பிரேமலதாவை எப்படியேனும் திமுக கூட்டணிக்கு கொண்டு வந்து விட வேண்டும் என்று மு.க.ஸ்டாலின் அமைச்சர் ஏவா வேலுவிடம் அந்த அசைன்மென்ட்டை கொடுத்திருந்தார். அந்த வகையில் காங்கிரஸ் கட்சி கூட்டணியை விட்டு வெளியேறினால் தனது வாக்கு வங்கி இறங்கிவிடும் என்பதனால் தான் வேறு வழி இல்லாமல் தேமுதிகவை மு.க.ஸ்டாலின் கூட்டணிக்குள் கொண்டு வந்திருக்கிறார் என்றும் கூறப்படுகிறது. காங்கிரஸ் கட்சி மட்டும் எப்போதும் போல அமைதியாக இருந்திருந்தால் தேமுதிகவை எல்லாம் அவர் கூட்டணிக்குள் கொண்டு வந்திருக்கவே மாட்டார் என்று கூறும் திமுகவினர் கடைசி நேரத்தில் காங்கிரஸ் கட்சி வெளியேறினால் அது திமுக கூட்டணியை எந்த வகையிலும் பாதிக்கக்கூடாது என்பதற்காகத்தான் இப்படி ஒரு உஷார் நடவடிக்கை என்றும் திமுக வட்டாரங்களில் கூறுகிறார்கள். அந்த வகையில் காங்கிரஸ் கட்சி திமுக கூட்டணிக்கு கல்தா கொடுக்க போகிறது என்பது தேமுதிகவுடனான இந்த டீல் மூலம் உறுதியாகிவிட்டது.